அதிபர் டிரம்பின் புதிய உத்தரவால் பல ஆயிரம் இந்தியர்களின் விசா நேர்காணல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பலருடைய குடும்பமும் கூட பிரியும் ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக என்ன காரணம், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அங்கு வசிக்கும் வெளிநாட்டினருக்கு எதிராக பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். குறிப்பாக H-1B விசா விவகாரத்தில் கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட 70% H-1B விசாக்களை இந்தியர்கள்தான் பெறுகிறார்கள். இதனால் தான் இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படித்தான் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 32 வயதான பயோமெடிக்கல் என்ஜினியர் தனது குடும்பத்தோடு இந்த மாத தொடக்கத்தில் புனே வந்தார். அவருக்கும் அவரது மனைவிக்கும் அமெரிக்க H-1B விசா இருக்கிறது. மனைவியின் விசா தேதி முடியும் நிலையில் அதை புதுப்பிக்க இந்த தம்பதி இந்தியாவுக்கு வந்துள்ளனர். சரியாக இந்தியா வந்த அதே நாள் மாலையில் இவர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதாவது மனைவியின் H-1B விசா நேர்காணல் ரத்து செய்யப்பட்டதாக மெசேஜ் வந்திருக்கிறது. அதில் மாற்று தேதி எதுவும் வழங்கப்படவில்லை. டிரம்பின் கடுமையான விதிகளால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இதுவும் ஒன்று. இது தொடர்பாக அந்த நபர் தி பிரிண்ட் தளத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், எனக்கு வேறு வழி இல்லை, மகனையும் மனைவியையும் நான் விட்டு செல்ல வேண்டும். எனது மகன் அமெரிக்காவில் பிறந்தவன் என்பதால் அவனுக்கு அமெரிக்க குடியுரிமை இருக்கிறது. ஆனால் அவனை பார்த்து கொள்ள என் மனைவி வேண்டும். இருப்பினும் விசா நேர்காணல் எப்போது என தெரியாததால் காத்திருப்பதிலும் பயனில்லை என்றுதான் நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார். இது ஏதோ அவருக்கு மட்டும் நடப்பது அல்ல. இவரைப் போலவே பல ஆயிரம் இந்தியர்கள் விசாவை புதுப்பிக்க இந்தியா வந்திருக்கிறார்கள். அவர்களின் நேர்காணல் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் என்ன செய்வதென்று தெரியாமல் கலக்கத்தில் உள்ளனர். டிசம்பர் 15 26 வரையிலான தேதிகளில் நடக்கவிருந்த பல விசா நேர்காணல்களும் திடீரென ரத்து செய்யப்பட்டன அல்லது மறு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க விசா கோருவோரின் சமூக வலைதளங்களை பரிசோதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் சொன்னதன் காரணமாகவே இப்படி ஒரு நிலைமை. இதன் காரணமாகத்தான் டிசம்பரில் நடக்க இருந்த விசா நேர்காணல்கள் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சில நேர்காணல் அடுத்த ஆண்டு அக்டோபர் வரையிலும் கூட தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாம். இந்த குழப்பத்தால் பல இந்தியர்களும் மன அழுத்தத்தில் உள்ளனர். இது தொடர்பாக அமெரிக்காவிலிருந்து புனே வந்த அந்த நபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது ஒரு எலிப்பொறி போல் இருக்கிறது. விசாவை புதுப்பிக்க நிச்சயம் தாயகம் செல்ல வேண்டும் என கூறினார்கள். இங்கு வந்தவுடன் விசாவை புதுப்பிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டார்கள். எங்களை போன்றவர்கள் அமெரிக்காவுக்கு திரும்ப கூடாது என்பதற்காகவே இந்த விதிகளை கொண்டு வந்தது போல தெரிகிறது என கூறியிருக்கிறார். முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதமும் கூட ட்ரம்ப் இதே போலத்தான் திடீரென விசா கட்டணத்தை உயர்த்தினார். இந்தியர்களுக்காகவே H-1B விசா கட்டணத்தை $5,000 $1,00,000 உயர்த்தினார். முதலில் இந்த $1,00,000 என்பது ஒரு முறை மட்டுமே கட்டக்கூடிய கட்டணமா, இல்லை ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தக்கூடிய கட்டணமா என்பதில் கூட குழப்பம் இருந்தது. ட்ரம்பின் இந்த திடீர் அறிவிப்பால் இந்தியாவில் இருந்த அமெரிக்கர்கள் பீதியடைந்தனர். பலரும் உடனடியாக அமெரிக்கா செல்ல முயற்சி செய்தனர். அதேபோல அமெரிக்காவிலிருந்து தாயகம் வரவிருந்த விமானத்தில் ஏறிய பல இந்தியர்களும் கூட பயத்தில் கடைசி நிமிடத்தில் விமானத்திலிருந்து இறங்கிவிட்டனர். அதன் பிறகே விசா விவகாரத்தில் ஒரு தெளிவு கிடைத்தது. இப்போது 2 மாதங்களில் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நிலைமையை சீராக்க அமெரிக்கா எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுத்தது போல தெரியவில்லை. இதனால் விசாவை புதுப்பிக்க தாயகம் வந்த இந்தியர்கள் அனைவருமே மீண்டும் அமெரிக்கா செல்ல முடியாமல் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் குடும்பத்தையும் பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.